லெஜெண்டரி ஈவென்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட் பிளாக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு வீடியோ மாதிரி எல்லாருக்கும் காட்டலாம், எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலான்ட்டு இதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ பிளாக். இவன் தான் எங்கள் கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறான். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஈவெண்ட் ஒர்க் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு புது பையன் வேறு வந்திருக்கான். இதோ நடுவில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. புது பையன் வேறு வந்திருக்கான். அவனும் இன்றைக்கி எப்படி ஒர்க் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி 3 ஈவெண்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி அம்பத்தூரில் ஒரு செட்டப் பண்ணிட்டோம். அந்த வீடியோ இன்னும் எடுக்கலை. ஸோ நைட் இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஓஎம்ஆர்க்கு கிளம்பிருக்கோம் நாங்கள். இப்போ வந்து ஓஎம்ஆரில் ஹிரானந்தில் ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி ஒரு ஆக்சுவலி நாளைக்கு ஈவெண்ட்டு அது இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம் நாங்கள். இப்போ ஓஎம்ஆர் தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இந்த மாதிரி காரில் லாக்ஸ் போட்டோம்னா ஒரு வேலை ஃபைன் போட்டுருவாங்க கம்பல்சரி. அது வந்து ஆட்சேபனையே கிடையாது. ஆமாம், இங்கே நிறைய பேர் போலீஸ் இருக்காங்க. இவன் வேறு சீட் பெல்ட் வேறு போட மாட்டேங்கிறான். சீட் பெல்ட் போட்டு தான் வச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் தான் நம்மளோட ஹெல்ப்பரு, ஃபுல் ஹெல்ப்பரு. நடுவில் ஒருத்தர் உட்காந்து பாருங்க, பேனர்லாம் பயங்கரமாக கட்டுவார். இவர் தான் நவீன் அபிஷேக். அவர் பார்த்துருப்பேன் இன்ஸ்டால, செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கார் அவர். அவரையும் பார்த்துருப்பேன். சுதர் அவர் நம்மளோட கம்பெனியோட தூண்கள். இவங்க 3 பேர் எல்லாமே ஈவெண்டே கிடையாது. நீங்க வரும்போது நிறைய ப்ராப்ளம் வந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். நீங்க என்ன ப்ராப்ளம்னா, கூகுள் மேப் இவர் மாற்றி அமிச்சிட்டாரு. ஆனால் நான் தான் மாற்றி அமிச்சு நான் சொல்லி அவர் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா? ஒரு டீ குடிச்சதுன்னா தலைவலி, ப்ரெஷர், ஒன்றும் முடியல. ஒரு டீ கூட இன்னும் குடிக்காம இன்னும் ஈவெண்ட் டிலே ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் பரவாயில்லன்ட்டு நாங்கள் vlog எடுத்துட்டு தான் போவோம். நாங்கள் எங்கள் மக்களை சந்திச்சுட்டு தான் போவோம்ட்டு நாங்கள் vlog எடுத்தோம். அதுக்காகச்சும் நீங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன கைஸ், என்ன பேசுறீங்களா? நம்ம பசங்க எப்பவுமே அமைதியாக இருப்பாங்க. நார்மலாக பேச அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா பேசுவோம். சொன்னா ஏன்டா அவ்வளோ நேரம் பண்ணேன்? இதோ பார்த்தீங்களா, இப்போ தான் சொன்னேன். சோஃபா எடுத்து சொன்னேன். ஏன்டா அவ்வளோ நேரம் பண்ண? நம்மளே அவ்வளோ மழை பெய்யுது, தார்பாய் கட்ட முடியல. நம்ம கூட வந்துருப்பாருங்க டிரைவரு. எப்பா ரொம்ப பிரமாதமாக இருந்தார். அவரை வச்சுன்னா நாங்கள் பட்டோம் பாரு பாடு. அவர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா போகணும். அவர் இன்ஜின் 30 தாண்டாரு. கேட்டா நான் என்ன பண்ண முடியுதுல? அவரோட வீடியோ காட்ட போறோம். அவர் ஓட்டுவார் பாருங்க. நான் அவர் கிட்ட கூட போய் ட்ரை பண்றேன், காமிக்க முடிஞ்சா காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 30 போயிட்டு அவரு வேலண்டினோ ரோசி மாதிரி போனன்றார். நம்ம கிட்ட 8 days எக்ஸ்பீரியன்ஸ்ன்றார். நான் கேட்கறேன், நானே 2 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஈவெண்ட்டுக்கு. நாங்களே முடிச்சிருவோம் ஒரு 1/2 hour ஒரு ஈவெண்ட்டை. ரொம்ப கஷ்டம். நம்ம நடுவில் உட்காந்துருக்காரு. அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தாரப்பாய் கூட கட்டிருக்க முடியாது. இன்னைக்கு அந்த மலையில சோஃபா நனைஞ்சி அந்த சோஃபாவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு பொருள் டேமேஜ் பண்றதுல இருக்கான் மேனேஜர். பேருக்கு தான் மேனேஜர்னு இருக்கான். கஷ்டம். அந்த பொருள் ஸ்டாண்ட் வச்சிடறான். அந்த பொருள் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்தா நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளாம் ஒன்று பண்ணலாம்னு நினச்சி பண்ணும்போது அது உடஞ்சிது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிருப்பாங்க. அதுக்கு அப்படி ஆயிடுமா? ஏதாவது ஆகுதான் செய்யும். ஓகேவா? அதை ஏதோ பண்ண முடியாது கைஸ். ப்ரோ எல்லாம் பேசு ப்ரோ. என்ன ப்ரோ, கிளைமேட் வேற நல்லா இருக்கு. அப்படியே பாருங்க, கிளைமேட் வேற நல்லா இருக்கு. இப்போ அப்படியே பாருங்க. இப்போலாம் நம்மளை கலாய்ச்சிருவோம். நம்ம அப்புறமா காமிச்சிடும். இன்னைக்கு கிளைமேட் வேற பயங்கரமா இருக்கு. புயல் வேற சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 புயல் வேற சொன்னாங்க. 2 புயலே இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஈவெண்ட் தான் முக்கியம். நான் கார்ல வந்தோம் தெரியுமா? அதுதான் இப்போ நான் காட்டுறோம் பாருங்க அந்த புயல எப்படி இருக்கு. காலையில இருந்து டென்ட்டுக்காக ரொம்ப அவஸ்தைப்பட்டோம் 2 நாளா. டென்ட் நாங்க சொல்றோம், நாங்க பரவாயில்ல டேமேஜ் ஆனாலும் நாங்க அதை பார்த்து நாங்க உங்களுக்கு பே பண்றோன்றோம். இருந்தாலும் டென்ட் பறந்துன்றாங்க அந்த புயல. டென்ட்டே பறந்தாலும் நாங்க பறக்க மாட்டோம். நான் ஈவெண்ட் பார்க்க தான் போவோமே. இருக்கு. இப்போ மழை வருது பாருங்க. தூரல் வேற விழுதுல, தூரல் விழுது. டென்ட்டுக்கார் வேற வந்துட்டு திரும்பி போறாரா இல்லை என்ன பண்றாருன்னு தெரியல. போனாதான் கைஸ் தெரியுமே அது என்னன்ட்டு. வந்து இவ்வளோ மழையில் நம்ம ரீச் ஆகிட்டோன்றதை நம்ம காமிச்சே ஆகணும். அந்த ஹாய் கைஸ், எப்படியோ நம்ம ரீச் பண்ணிட்டோம் நம்மளோட லொக்கேஷனை. பார்ப்போம். செம்ம இங்கே பயங்கரமான காற்று பயங்கரமாக அடிக்குது கைஸ். இது நம்ம என்னன்னா டென்ட்டு போட முடியுமா முடியாதான்ற ஒரு கேள்விக்குறில் வந்து போயிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. பாருங்க கைஸ், எவ்வளோ காற்று அடிக்குது. இருந்தாலும் இந்த மழை நமக்கு வந்து நம்ம இதை போட்டே ஆகும். இந்த டென்ட்டு போடலான்னு சொல்லி ஒருத்தவங்க நமக்காக போட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதே தெரியல. செம்ம காற்று, புயலோட அறிகுறி ஃபுல்லாமே தெரியுது நல்லா. பார்ப்போம் என்ன நடக்குது. ऋतधामा पराजित
दुरावह प्रणवात्मिक अधिकस्वरादुतिशारद नमोस्तुते இல்ல இல்ல அழுது கட்டு தான் கிட்ட எடுத்துக்கோ என்ன செட் பண்ணி अभी इसने पूरा लाइन अभी ओर रहा இன்னொரு கபி சுத்துறியா தானா போ பயங்கர சுத்தி வேண்டாம் தானா இதெல்லாம் ஹாய் கைஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு அவர் பேசுறத நம்ம ஃபுல்லாக கேட்டுக்கலாம். ஹாய் ப்ரோ, என்ன எதுக்காக இங்கே போட்டு வந்தாங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. இவங்க அதாவது ஈஸியாரில் தான் போய் ஈவெண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க முடிச்சிட்டாங்க வெற்றிகரமாக. இந்த இடத்துல வந்து ஒரு வேலை தெரியாத பையனை போட்டதுனால கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. அவன் கால் பண்ணி தொல்லை குத்துனே இருந்தான். ப்ரோ அந்த ஹிந்திக்காரனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இரு ப்ரோ சொல்கிறேன் ப்ரோ. அதனால இந்த இடத்துல வேலை வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. அதாவது 1 hour செய்ய வேண்டிய வேலையை இந்த ஹிந்திக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours அதுக்கு மேலே இருக்கும். ஒரு 4 hours வச்சுக்கோங்க. கோல்டி கைஸ் அதாவது இந்திக்கார பசங்க வேலையே செய்யல ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா, இந்தமாதிரி அங்கே போய் பாருடா ரொம்ப பேனிக்காக வரான் அந்த பையன்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா இந்த இந்திக்காரங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற இந்திக்காரங்களோட பேசினே ஜாலியாக இருந்தானுங்க. இப்போ இவனுங்க போன வேலை அந்த டெக்கரேஷன் வேலையை பண்ணவே இல்லை ப்ரோ. அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இவனுங்க தப்பிச்சிட்டு இருப்பானுங்க. பண்ணாத வச்சு இந்த கூட நாங்கள் அமிச்ச பையன் வந்து தனி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி கால் பண்ணி ப்ரோ இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அங்கே வேலை பெண்டிங் ஆயிடுச்சு. காலைல வந்து இந்த இடத்துல ஆஃப் பண்ணிடுங்க, டென்ஷன் ஆகிடும். கிரக பிரதேசம் காலைல கம்பெனி ஓப்பன் கம்பெனி ஓப்பன் பண்றாங்க ப்ரோ. இப்போ நம்ம எப்படியாச்சும் இயர்லி ஒரு 1 hourல அந்த வேலை முடிச்சாகணும். ஆனா அவனுக்கு முடிக்காம இவ்வளவு நேரம் எங்களை இது பண்ணதுல எங்களுக்கு ஆனா நம்ம கட்டுக்கம்பி கண்மணி வந்தாரு, எல்லாமே முடிஞ்சிச்சு. கட்டுக்கம்பி கட்டாரு பாருங்க, அந்த ஸ்டைல் தான். இதுல இவன் வேற தனியா வேற அமுச்சு வரும்னு சொன்னாங்க. ராய்பிட் புக் பண்ணி இவன் வந்திருந்தாருன்னா அவள் தான் சாமியே சொல்லணும் ஐயப்பா. முடிஞ்சே போச்சு கதை. அதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் இருக்கும். நம்ம டைம் வந்து மணி 2 o'clock ரீச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடல. எங்க ஈவெண்ட் தான் முக்கியம். அதனால நாங்க இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டு அது டி நகர் போறோம். அங்க போய் ஒரு vlog எடுப்போம். அதை நம்ம பார்க்கலாம். பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டோம். அதாவது இது தென்னாந்தரில் ஹோட்டலு கார்த்தி டிஃபன் சென்டர். ஜூம் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ. சாரி ப்ரோ, ஜூம் கிடையாது. கார்த்தி டிஃபன் சென்டரு. நம்ம பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு வெளியே போயிட்டாங்க. இருங்க, நாங்கள் சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே பாய். சாப்பிட நல்லா இருக்கு. தோசை இருக்கு. இப்போதைக்கு சாப்பிட தோசை தான் ப்ரோ இருக்கு. ஆமாம் ப்ரோ. இவங்க எல்லாருமே மசால் தோசை சொல்லிக்கிறாங்க. நான் மட்டும் தான் பிளெயின் தோசை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டைமில் மசால் தோசை சாப்பிட்டேன்னா நெஞ்ச எகுத்துன்னு வரும். விக்கி ப்ரோ சாப்பாடு வந்துச்சா ப்ரோ? விக்கி ப்ரோ சாப்பாடு வந்துச்சா? சாப்பாடு என்ன லேட் பண்ணுறாங்க ப்ரோ. ரொம்ப அதுக்குள்ளே பசங்க வாங்கின்னு குத்தாரு. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறாங்க. சாமி எப்படி குச்சினுங்கிற பாருங்க. நல்லா குடிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதாவது 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் டி நகர் தான் போயிட்டுருக்கோம். டி நகர் போயிட்டு நாங்கள் ஒரு 3 பேர் வீட்டுக்கு போயிடுவோம். இவங்க 2 பேர் மட்டும் ஈஸியாக போகிறாங்க. அங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களும் இவங்ககிட்ட சொல்லுங்கள். மச்சான் நல்லா இல்லை மட்டும் மசால் தோசை நல்லா இல்லை. மசால் தோசை மட்டும் நல்லாவே இல்லை, வாங்கிடாதீங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி டிஃபன் சென்டரில் ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டான். எதுக்கு சாப்பாடு வாங்கி வந்துக்கிறானுங்கன்னே தெரில. பா மூஞ்ச மூணு வேலை எடுத்து வச்சுருங்கிறான். ஒரு வாயா சாப்பிட்றா சுதர். இவர் தாங்க சுதர். இந்த பிளானிங்லாம் பண்ணுறதே வந்து அந்த ஃப்ளவர் செட்டப்பு இன்சார்ஜ் அவன் தான். 146ண்ணா இவர் தான் போசரியா. ஈவெண்ட்டோட இன்சார்ஜ் இவர் தான். என்னை எதுக்காக திடீர்னு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. తెల్లవారే వెలుగురే కలా పచ్చ పచ్చ పచ్చి మట్టి బొమ్మల అల్లి బిల్లి వెన్న పాల నురగల అచ్చ తెలుగు ఇంటి పూల కొమ్మల దేవదేవుడే పంపగ ఇలా దేవతే మా ఇంట అడుగే పెట్టెనంట. బ్రహ్మ కళ్ళలో కాంతులే మా అమ్మలా మా కోసం మళ్ళీ